உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் கிரக அமைவுகளும் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். பொதுப்படையாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டிலே குரு பகவான் இத்தனை காலமாக வக்கர நிலையில் இருந்தது. இப்போ அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் பாவமாகப்பட்ட மீனத்தில் 4 கிரகங்களையும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியன், புதன், சனி பகவானும் அதே இடத்துல, ப்ளஸ் இவர்களுடன் செவ்வாயும் கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் அதே இடத்துல இருந்து மீண்டும் அவர் மேஷத்துக்கு போகக்கூடிய நிலை உருவாகுது. அப்போது ஒரு ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்து ப்ளஸ் 7ஆம் வீட்டுக்கு போகிறதும், 7ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம் அடைவதும், 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் உச்சம் அடைவதும், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி போய் 6ஆம் வீட்டில் நீச்சம் அடைஞ்சு நிற்பதும். அப்போது இந்த நிலை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ஃபஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த இந்த காலகட்டங்களிலேயே இந்த குரு உங்களுக்கு வக்கர நிலை ஒரு புறம், ஒரு 9ஆம் பாவத்தில் குரு பகவான் போய் வக்கர நிலை ஆயிட்டார்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பாக்கியங்கள் அப்படியே தடப்பட்டு நிற்கும். என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 99% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரியும் ஓகே ஆகிடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு தான் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பட் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் பார்த்தா அது இழுவையிலேயே இருக்கும். உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க, டேலண்ட் இல்லாதவங்க கூட அதை ஈஸியாக தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை உண்டாக்கிடும். அப்போது ஒரு புறம் குரு வக்கர நிலை குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள், ஒரு வேலை சார்ந்த நல்ல விஷயங்கள், தொழிலை உருவாக்கலாம், தொழிலை நம்ம புதுசாக தொடங்கலாம், இல்லை இருக்கக்கூடிய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற நிலைமையை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாமல் அது பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை கண்ணுக்கு தெரியும். அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள், திருமண விஷயங்களும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீடே கூட அப்படியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருப்பீங்க. நிறைய உண்மையை சொல்லணும்னா, துலாம் ராசி அன்பர்கள் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டேன் நான், இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு நிலை, மன உளைச்சல், இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு மன உளைச்சல் இந்த இடத்துல உருவாகிருக்கு. ஏன் இப்படி, எதனால் இப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதற்கு காரணம் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவானே வக்கர நிலை இருந்தது உங்களுக்கு பெரும் நெகட்டிவ். அந்த நெகட்டிவால் துலாம் ராசி அன்பர்கள் தெய்வ ஸ்தலங்கள் சார்ந்த விஷயங்கள், கோயில் குளத்துக்கு போகலான்னு நினச்சா கூட போக முடியாத அளவுக்கு சில தடைகள் மீறி போய் வந்தும் கூட தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் பிரச்சனைகளையே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமே, என்னன்னு தெரியல. குடும்பத்திலையும் இன்றைக்கி பார்த்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு விதத்தில் டைவர்ட் ஆகுது. ஏன் இப்படி டைவர்ட் ஆகுது, எதனால் இப்படி குழப்பங்கள் வருதுன்னு ஒன்றும் புரியலை. பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அவர்கள் எடுத்த முடிவை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு எதிர்மறைவான சில விஷயங்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் மனது உங்களை டோட்டலாகவே நெகட்டிவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டிருப்பீங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடியவங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வார்த்தையே ஏற்றுக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய வலி வேதனைகளை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிலை, சேர்க்கைகள், சிநேகிதங்கள், இவர்களால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எங்கே தடம் புரண்டி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே இது பாதிப்புகள் கொடுத்துருக்கும். ஏன் இந்த சூழல், எதனால் இந்த சூழல் பார்த்தீங்கன்னா, ஒரு புறத்தில் 5ஆம் பாவத்தில் ராகு அமர்ந்திருக்கார்.
எப்போ இந்த ராகு இந்த இடத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்தே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிலர் திருமண வாழ்க்கை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கடனை உடனே வாங்கி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிச்சு வைக்கலாம்னு நினச்சி இன்னைக்கு அதுவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் பிரச்சனையாக மாறி எங்கள் டைவர்ஸ் ஆகிற நிலமை போயிடுமோ, இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா முடியாதா, ஏன்னா எந்த தப்பும் செய்யாமல் அபாடமான பழிகளுக்கு ஆளாகக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல். அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு எதிர்பார்த்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பெரும் பலனை தரக்கூடிய ஒரு கிரக அமைவுகள் உண்டாக போகுது, உருவாக போகுது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, இது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அவர்கள் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து அந்த வேலை வாய்ப்புகளும் தடப்பட்டு நின்று இருந்திருக்கும். அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் பிரேக் ஆகிக்கக்கூடிய ஒரு நிலைமை. காரணம் என்னென்னா, இந்த சூழலில் நீச்சம் பெற்ற புதனும் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்குமே சூரியன் புதனோடு இணைஞ்சு நிற்பார். அதுக்கப்புறம் அவர் 7ஆம் பாவத்துக்கு உச்சம் பெற்று டைரெக்டாக உங்களுடைய ராசியை அவர் பார்க்குறார். அப்போ இந்த இடம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, உச்சம் பெற்ற சூரியனுடைய பார்வை இந்த இடத்துல விழும்பொழுது 100% உங்களுடைய மனபாரம் நீங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிடும். மனபாரம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பிள்ளைகளுக்குண்டான திருமண முயற்சிகள் கைகூடி வரும். அதுலேயும் வேலை ப்ளஸ் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் கைகூடும். வெளிநாடு வாய்ப்புகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போயிட்டாங்க ஆல்ரெடி, பட் அங்கே போய் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களால உருவாக்க முடியுமான்ற குழப்பம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் 100% துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் உங்களை சார்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால் நம்பிக்கையோட அவர்களுக்கு உற்சாகத்தோடு நீங்கள் எந்தவித ஒரு சில வார்த்தைகளும் சொன்னாலும் இன்னும் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு மன அழுத்தங்களும் மன ரீதியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளும், ஏன்னா தேவையில்லா சலிப்பு சங்கடங்களும் உங்களுக்குள் உண்டான அந்த பேச்சுவார்த்தை ரீதியில் இருந்த அந்த பாதிப்புகள் விலகி மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல போகக்கூடிய விஷயம் என்னென்னா, நீண்ட நாளாக உங்களை விட்டு பிரிந்தவர்கள், உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை வந்தடையக்கூடிய ஒரு காலம். இன்னும் சொல்லணுன்னா, ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதே நேரத்தில் நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அது அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள். அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கிறதுக்கு உண்டான சில வழிகள் உங்களுக்கு அருமையாக அழகாக ஓப்பனாக சொல்லணுன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம்தான். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தவித ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விதையொன்றும் செடியொன்றும் இங்கே முளைக்க போகிறது இல்லை. நீங்கள் நல்லதை நினச்சி நல்லதையே எண்ணி வாழக்கூடிய ஆன்மீக தெய்வ சிந்தனை கொண்ட துலாம் ராசி என்பவர்கள், சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் செய்த நல்லதுக்கு எல்லாமே நீங்கள் போட்ட விதை முளைச்சி அறுவடை காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா தமிழ் வருட பிறப்பும் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள். அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டான கிரக அமைவுகள் எந்த லெவலுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நிலைமைகள் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு ஒரு பக்கம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், மறுபுறத்தில் 6ஆம் பாவத்தில் சனி பகவான் உங்களுக்கு நிற்கிறார். இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும், வச்சதெல்லாம் விளங்கும். நீங்கள் எதில் அடி எடுத்து வச்சாலும் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. எப்பேற்பட்ட எதிரியையும் மண்ணை கவ வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு இடத்துல சனி பகவான் நிற்கிறது உங்களுக்கு ஒரு ஹைலைட். அதுலேயும் சுக்கிரன் அந்த இடத்துல இருந்து அவர் டிரான்சாக்ஷன் ஆகிறாரு.
அவரோட சூரியன் ப்ளஸ் புதன் ஆதித்ய அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மார்ச், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் 7ஆம் பாவத்துக்கு வந்து உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உங்கள் மேலே அந்த சூரிய பகவானது பார்வை விழும் பொழுது அரசு உத்தியோக ரீதியில் பெரிய லெவலில் மாற்றங்களும் ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு நேரம். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உச்சகட்ட வளர்ச்சிக்குண்டான வழிகளை உருவாக்க போகிறீங்க. இத்தனை காலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தீங்க. உங்களை வச்சு மற்றவங்க வளர்ச்சி அடைந்த காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருந்தது. இப்போது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸை உருவாக்கி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு பார்த்தா சில சரிவுகளும் சில இழப்புகளையும் சந்தித்து மீண்டு எப்படி அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலம். உங்களை விட்டு போன சில நல்ல நட்புகளும் உங்களை மீண்டும் வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நெருக்கடிகளுக்கு ஆளாகி பண விஷயத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ, நாம் அடுத்த கட்ட முயற்சிகளில் நாம் வந்து எங்கே நம்மளுடைய மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் ரீதியில், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரீதியில் இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வழிகள் பிறக்கும். ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அது ஜாக்பாட் லெவலுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் வந்து எத்தனைகள் கொண்டுள்ளது, அது வந்து ஒரு 6 + ஒரு 4க்கு மேலே 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். அதெல்லாம் ரொம்ப அவசியம். திசா புத்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதும் பார்க்கணும். இதெல்லாம் மிக அவசியம். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவும் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குண்டான ஒரு சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நீண்ட நாளாக ஒரு சில சிக்கல்களோட ஒரே வீட்டிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு சிலருக்கு இருந்திருக்கு. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளாக ஆளாயிருந்திருப்பீங்க. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. ஏன்னா 7ஆம் பாவன்றது மனைவி சார்ந்த இடம், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சார்ந்த இடம். அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் ரீதியிலையும் சரி, நீங்கள் செய்த வேலைகள் ரீதியிலையும் சரி, கடின உழைப்பு இருந்தும் இன்றைக்கி நிறைய இழப்புகளை சந்தித்து கடனாளி ஆகிட்டோம் என்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். 100% மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் தொழில் ரீதியில் உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களை கண்டு ஒரு காலகட்டங்களில் ஆச்சரியப்பட்டு இருந்தால் இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி உங்களை அலட்சியமாக பார்த்து உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சே அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த மனக்கலக்கமே வேண்டாம். நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வளர்ச்சி அடையக்கூடிய காலத்தை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதற்கு முதற்படி இந்த ஏப்ரல் மாதம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பார்வை டைரக்டாக வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசி மேலேயே விழுது. இந்த இடம் டோட்டலாக உங்களுக்கு பலம் பெறுது. ப்ளஸ் உங்களுடைய 3ஆம் பாவத்தில் விழுறதுனால தைரியம், துணிச்சல், வீரியம் ப்ளஸ் பின் சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் உருவாக்க போகுது. நிறைய ஒரு நட்பு ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 9ஆம் பார்வையை அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய 5ஆம் வீட்டை. நான் முதல்லையே உங்களுக்கு சொன்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையவீங்க. நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வையும்
உங்களுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய இடமும் உங்கள் மேலே விழுது. அவருடைய பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அப்போது உங்கள் சுய முயற்சியில், உங்களுடைய சுய பலத்தில் கையை ஊனி கரணம் போட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல்லை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியாத ஒரு நிலைமை, அதற்குண்டான ஒரு பலன் கிடைச்சி உங்களுடைய இந்த ராசியினுடைய பிரகாசம் உங்களை ஜொலிக்க வைக்க போகுது. பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ப்ளஸ் உங்களுடைய ஜனன ஜாதகமும் அவசியம் மனசில் வச்சு அதையும் பார்த்துக்குங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.